Hello everyone, welcome to GG Max Tamil. This is GG. Heart of the inverse trigonometric function தான் நான் இந்த வீடியோல சொல்ல போற PVB table, that is principal value branch table. இந்த டேபிளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டோட்டல் எக்ஸசைஸுமே உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியும், ஆர்எல்ஸ் நீங்க கஷ்டப்படுவீங்க. சோ வாங்க வித்வுட் எனி டிலே வீடியோக்குள்ள போலாம். சுட சுட வேணுங்கிறவங்க வீடியோஸ் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டாபிக் உள்ள போலாமா? So without any delay நம்ம principal value branch, that is PVB அப்படிங்கிற ஒரு டேபிள தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்ஸ் இன்வர்ஸ் trigonometric functions உடைய. So trigonometric functionsனா மொத்தம் 6 தலைகள், ஒரு குடும்பத்துல 6 பேர்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்னும் ஈஸியான ட்ரிக்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம எக்ஸசைஸ் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்காக மட்டுமே. சோ என்னன்னா ஒரு ஈஸி ட்ரிக்ல சொல்லி கொடுத்தேன்னா, சோ SCT CSC அப்படிங்கிறது இங்க ஒரு சி, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல ஒரு சி. சோ இது காஸ், இது கொசிகன், காட் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? சோ இதுதான் ஆர்டர். எப்பயுமே நம்ம ஆர்டரை மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு டைமும் அந்த ஆர்டர் வேரி ஆகிறத நீங்க விசிபிளா பார்க்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன சொல்லிருந்தேன்? சைன் காஸ் tan கொசிகன் சீகன் காட். சோ இதோட இன்வர்ஸ் தான் இவன், இதோட இன்வர்ஸ் தான் இவன், இதோட இன்வர்ஸ் தான் இவன் அப்படின்னு சொல்லிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ட்ரிக்னாமெட்ரி கிடையாது, 10th 11th கிடையாது, 12th வந்துட்டோம் இல்லையா? சோ சைன் இன்வர்ஸ் பார்க்க போறோம். அதனால ஒண்ணுமே கிடையாது. இந்த நடுவுல இந்த இடத்துல -1 போடுங்க. எல்லா இடத்துலயும் அதே தான், -1 நடுவுல போடணும். இந்த மாதிரி தனியா போடுறது இல்ல பிராக்கெட் போட்டு மேல போறதோ கிடையாது. சோ நோட்டேஷன் ரொம்ப முக்கியம். இது எப்படி ரீட் பண்ணுவீங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலா தீட்டா இருந்தா தீட்டான்னு சொல்லிக்கலாம். சோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சீகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சோ இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துக்க விரும்புறேன். இது 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. சோ இப்போ என்ன கேக்குறோம்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் சைன் எக்ஸ் த ஹோல் இன்வர்ஸும் ஒன்னா இல்லையா, ஈக்குவலா நாட் ஈக்குவலா அப்படின்னு கேட்டா இது ஈக்குவல் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் நாங்க என்ன சொல்றோம், இது நாட் ஈக்குவல். 1 மார்க், ஓகேவா? MCQ மார்க் பண்ணிக்கோங்க. நாட் ஈக்குவல். சைன் இன்வர்ஸும் பிராக்கெட்ல போட்டுட்டு பவர் -1 போட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா, உங்களுக்கு பவர் -1, இது பவரோட வேல்யூ. அப்ப இது ஆக்சுவலி எதுக்கு ஈக்குவல் பார்த்தோம்னா 1/sin x ஈக்குவல், which is nothing but நான் என்ன சொன்னேன், sin x உடைய ரெசிப்ரோக்கல் இஸ் கொசிகன் x. இதோட வேல்யூ இப்படி ஆயிரும். அதனால நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் தான் சேம். வேற சைன் இன்வர்ஸ் பிராக்கெட்ல போட்டு பவர்ல -1 போட்டா நாட் ஈக்குவல், ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இது என்னடா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்? இன்வர்ஸ் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். இப்போ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல இன்வர்ஸும் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுதான் நமக்கு டேபிள்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? சோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா நம்ம எப்பயுமே ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்னா, ஒரு 2 செட் வச்சுக்கிட்டு ஒன்னு டொமைன் இன்னொன்னு கோடொமைன். சோ f from a to b, f inverse எப்ப எக்ஸிஸ்ட் ஆகும்னா when f inverse is 1 to 1 and on to 1 to 1 on to 2 சேர்த்தா என்ன ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவா இருந்தா 1 on 2 சாட்டிஸ்ஃபை ஆகும், 1 on 2 சாட்டிஸ்ஃபை ஆனா அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ப இதுல வந்து நமக்கு மெயினா என்ன தெரியணும் அப்படின்னா, அப்ப நமக்கு இன்வர்ஸா இருந்தா அது பைஜெக்டிவா இருக்கும். அதே ரிவர்ஸ்ல போட்டு பாருங்க, பைஜெக்டிவா இருந்தா அது இன்வர்ஸா இருக்கும். ரெண்டுமே ட்ரூ தான். So this is also MCQல வருது, 2 மார்க்ல வருது. இத பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாமே 2 மார்க்ஸ்லயும் வருது. MCQ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனா இருந்தா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இருக்கும், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இருந்தா இன்வர்ஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். சோ இதென்ன இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் தெரியும்னா நீங்க சாப்டர் உடைய 1 உடைய வீடியோஸ் பாத்துக்கோங்க, பிளேலிஸ்ட்லயும் இருக்கு. அண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி பர்టిక్యులரா ஒரு வீடியோவும் கிரியேட் பண்ணிருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இது பேசிக்கா. நம்ம நெக்ஸ்ட் போறதுதான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், நம்மளுடைய ஹார்ட் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஈஸியா சொல்லி தரேன். இந்த கிராஃப் அது இது எதுவுமே இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது. கம்ப்ளீட்டாவே சம் போக்கஸ்டா மட்டும் நான் ட்ரிக்ஸ் ரிலேட்டடா தான் சொல்லி தர போறேன், ஓகேங்களா? இதுல நீங்க கான்செப்ட் வேற ஏதோ எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்க வேணா. ஷார்ட் அண்ட் சிம்பிள் இஸ் மை மெயின் கோல், ஓகேவா? பார்க்கலாமா?